الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وأيضا قال الله تبارك وتعالى إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر. وقال نبينا صلى الله عليه وسلم صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده. وأيضا قال نبينا صلى الله عليه وسلم ما عمل بني آدم من عمل يوم النحر أحب إلى الله من إحراق الدم أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழடைத்தோம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக அல்லாஹுக்கு பிரியமான நாட்கள் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாதங்களில் சில மாதங்களை விசேஷமானதாக சிறப்பானதாக ஆக்கியிருக்கின்றார். அதிலே ஒன்றுதான் ரமதானுடைய மாதம். அதற்கு அடுத்தபடியாக துல்ஹஜ் மாதம். ரமதான் மாதம் ஏனென்றால் ரமதான் மாதத்திலே தான் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நோன்பு கடமையாக்கப்பட்டு அந்த மாதத்தில் தான் கடமையான நோன்பு நோக்க வேண்டும். அதே போன்று துல்ஹஜ் மாதம் ஏன் சிறந்தது என்று சொன்னால் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ் என்ற கடமையை இந்த மாதத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும், மற்ற மாதத்தில் நிறைவேற்ற முடியாது. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில நாட்களை சிறப்பானதாக்கி வைத்திருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள். அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் எல்லாம் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். இந்த 2 மாதத்திலும் உள்ள 10 நாட்களில் எது சிறந்தது என்று பார்க்கின்ற பொழுது அறிஞர் பெருமக்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்து சொல்கின்றார்கள். ஒரு விதத்திலே ரமதானுடைய முதல் 10 நாட்கள் சிறந்தது, இன்னொரு விதத்திலே பார்த்தால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறந்தது. அவர்கள் இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களில் உள்ள இரவு இருக்கிறது, 10 இரவுகள். அந்த 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகளோட சிறந்தது. நாட்கள் பகல் என்று வருகின்ற பொழுது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 பகல் இருக்கின்றது. அந்த பகலை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 பகல் சிறந்தது.
அந்த வரிசையிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று பிறை 4வது நாள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்பிற்குரியது. ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமமானது. ஒவ்வொரு பகலும் ஒரு நோன்பு வைத்தால், ஒரு வருஷம் நோன்பு வைத்ததற்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9, 10 இந்த 2 நாட்கள் இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் இந்த 9, 10 இருக்கிறது மற்ற 8 நாட்களோட சிறந்தது. ஏனென்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாளுக்கு சொல்லும் யௌமுல் அரஃபா என்று சொல்லப்படுகிறது. அரஃபாவுடைய நாள் யௌமுல் அரஃபா. துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறை அன்றுதான் ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்குரிய அமல்களில் மிக மிக முக்கியமான ஒரு அமல். ஹஜ்ஜுடைய அமல்களில் இஹ்ராம் கட்டுவது, மினாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, குர்பானி கொடுப்பது, கல்லெறிவது, இதை அனைத்தை விட, இந்த அனைத்து அமல்களை விட அரஃபா மைதானத்தில் தங்குவதுதான் மிக மிக முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜா இருக்கின்றது, ஹஜ்ஜுடைய ருக்குனா இருக்கின்றது. மற்ற அமல்கள் எல்லாம் ஃபர்து. இந்த அமல் இருக்கிறது ருக்குன். ருக்குன் என்பது ஃபர்தை விட சிறந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹாஜியாகிறவர் அரஃபாவுடைய நாள் அன்று பிறை 9 அன்று லொஹரிலிருந்து சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள நேரத்தில் சிறிது நேரமாவது அந்த மைதானத்தில் தங்க வேண்டும். ஒருவேளை தங்குவதற்கு தப்பிவிட்டால் ஹஜ் கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்கின்ற லட்சோப லட்ச மக்களில் ஒரு சிலர் உடல்நலம் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். எந்த அளவுக்கு உடல்நலம் சொன்னால், அவர்கள் மருத்துவமனையிலே அவசர சிகிச்சையிலே கூட சேர்க்கப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட அவர்களை ஆம்புலன்ஸில் வைத்துக் கொண்டு அப்படியே அந்த வண்டியிலே அப்படியே ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வரும், வந்து அந்த அரஃபா மைதானத்தில் ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு கொண்டு போயிடுவாங்க. ஏனென்றால் அவர் அதிகமாக வெளியே தங்க முடியாது. இருந்தாலும் ஹஜ்ஜு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், ஐசியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜி கூட ஒரு சில நிமிடமாவது இந்த மைதானத்திற்கு வந்துட்டு போயிடணும். அப்பதான் ஹஜ்ஜு கூடும். அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு அமல்தான் அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவது. அரஃபாவுடைய மைதானத்தில் நோன்பு பிறை 9 அன்று அந்த காட்சி இருக்கிறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். மற்ற இடங்களில் எல்லாம் ஹாஜிகள் பரவலாக இருப்பார்கள். சிலர் மக்கால் இருப்பார், சிலர் முஸ்தலிஃபால் இருப்பார், சிலர் மினால் இருப்பார். ஆனால் 9 அன்று மட்டும் லொஹரிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அனைத்து ஹாஜிகளும் ஒன்றாக ஒரே மைதானத்தில் ஒன்று சேர வேண்டும். அந்த காட்சி எப்படி இருக்கும் கற்பனை கொண்டு வாருங்கள். பல நாட்டை சேர்ந்தவர்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல நிறம் உள்ளவர்கள், பல கலாச்சாரம் உள்ளவர்கள், பல பழக்க வழக்கம் உடையவர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் எல்லோரும் ஒற்றுமை. எல்லோருமே ஒரே சீருடை அணிந்திருக்க வேண்டும், யூனிஃபார்ம். எந்த நாட்டை சேர்ந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தாலும் சரி, எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, பணக்காரர் இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அரசனா இருக்கட்டும், பிரஜையா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ட்ரெஸ் தான் இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய காட்சி அங்க பார்க்கலாம். எல்லோருடைய
நாவிலும் ஒரே கலிமா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அந்த காட்சி நமக்கே அப்படி என்றால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நாளிலும் சந்தோஷப்படாத அளவிற்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். அந்த நாளில் மற்ற நாளிலும் அல்லாஹ் அடியான் செய்கின்ற அமல்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். ஆனால் அந்த நாளில் எவ்வளவு சந்தோஷப்படுகிறானோ அந்த அளவிற்கு எந்த நாளிலும் சந்தோஷப்படுவதில்லை. ஒரு புறத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எல்லா நாளையும் தான் சந்தோஷப்படுறது. இன்னொரு புறத்தில் பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் இருக்கிறானே, அந்த ஷைத்தானுக்கு மற்ற எந்த நாளிலும் இல்லாத அளவிற்கு துக்கமும் கோபமும் மாத்திரம் எழுதி பாருங்கம்மா. பார்த்து அந்த காட்சியை பார்த்து ஒரு புறம் எல்லா நேரத்தை விட எல்லா நாளை விட ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பான். இன்னொரு புறத்திலே ஷைத்தான் ஆகிறவன் எந்த நாளிலும் இல்லாத அளவிற்கு ஆத்திரமும் கோபமும் துக்கம் பட்டு கொண்டிருப்பான். என்ன காரணம்? அந்த ஷைத்தானாகிறவன் வருஷம் பூராவும் வாழ்நாள் பூராவும் அவனை பாவத்தில் சிக்க வைத்து பாவ மூட்டைகள் அங்கே குவிந்திருக்கும். அந்த பாவ மூட்டையோடு அங்கே வந்திருப்பான். அல்லாஹ்வுடைய ரஹமத் அங்கே வந்தவுடன் அது பஸ்பமாக விடும். எப்படி கடல் நீர் வந்து மண் வீட்டை அழித்து விடுகின்றதோ, சுனாமி என்று நம்ம கேள்விப்பட்டோம். சுனாமியிலே எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சில நிமிடங்களில் காலியாகிவிட்டதோ, அது போன்று அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ற சுனாமி வந்து ஷைத்தான் முயற்சி செய்த அந்த பாவங்களை தவிடு பொடியாக்கிவிடும், தூள் தூளாக்கிவிடும். எவ்வளோ கஷ்டம் வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை நரகத்து கொண்டு போகலான்னு சொல்லி எவ்வளோ வானா கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு செகண்ட்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமாரிடத்தில் சொல்லுவான், பாருங்கள் அடியார்களை, எனக்காக வேண்டி என்னுடைய கட்டளை ஏற்று என்னுடைய விருப்பத்திற்காக தலைவிரிகோலமாக ஒரே அணியாக நின்று ஒரே ஆடை, இஹ்ராம் என்ற ஆடை, தலைவிரி கோலமாக புழுதி படித்தவர்களாக ஆஜராகின்றார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்களே, ஹாஜிகளே, உங்களுடைய பாவங்கள் உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள மணலுடைய அணுவளவின் மணலுடைய அணுவின் எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரி, எவ்வளோ மணல் இருக்குல்ல உலகம் பூரா, அதன் அணுக்கள் அதனுடைய எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரி, மழை வானத்திலிருந்து பொழிகின்ற மழை துளிகளின் எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அனைத்து மரங்களுடைய இலைகள் எண்ணிக்கை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போங்க அப்படி சொல்லுவோம் அல்லாஹ் தாலா. அப்போ அல்லாஹ் ஷைத்தானுக்கும் ஒரு மராது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அளவற்ற எந்த நாளிலும் சந்தோஷப்படாத அளவிற்கு அதிகமாக சந்தோஷப்படுகின்ற ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அது மட்டுமல்ல, அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே, அதுதான் தீன் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்திய நாள். அப்படி சொன்ன அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள் 10 வருஷம், 13 வருஷம். மதீனாவுக்கு 10 வருஷம் வந்தாங்க. இப்போ 23 ஆண்டுகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தீனை பற்றி சட்டங்களை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தான். தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி மற்றும் ஹலால் ஹராம், இது ஹலால் இது ஹராம், இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்று தீன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொண்டே வந்தார். அப்போ வளர்ச்சி பெற்றுக் கொண்டே வருகிறது. அப்போ அல்லாஹ் இன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது ஆண்டு ஹஜ்ஜுக்காக சஹாபாக்கள் புறப்பட்டு வந்து அந்த அரபா மைதானத்தில் தங்குகின்றார்கள். அசர் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகின்றான். குத்பாவின் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத்து அல் யௌம, அல் யௌம் இன்றைய தினம். என்னது, எந்த தினம் அது? அரஃபாவுடைய 9வது நாள். அல் யௌம் இன்றைய தினத்தில் அக்மல்து லகும் தீனா, உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், எந்த குறையும் இல்லை. இதுக்கப்புறம் ஹலால் ஹராம் எந்த சட்டமும் கிடையாது, முழுமையாகிவிட்டது. வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் பரிபூர்ணமாக உங்களுக்கு வழங்கிவிட்டேன். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்து விட்டான். அப்போ தீன் முழுமை பெற்று விட்டது என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த நாள் இன்றைய அரஃபாவுடைய நாள். அல் யௌம் அக்மல்து லகும் தீனக்கும், தீன் முழுமை பெற்ற நாள். எனவேதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே யூத அறிஞர் வந்து சொன்னாங்க, உங்களுடைய குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கிறது, வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் மட்டும் எங்களுடைய தௌராத் வேதத்தில் இறங்கியிருந்தால் அன்றைய தினத்தை நாங்கள், அந்த வசனம் இறங்கிய தினத்தை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் சொன்னாங்க. எந்த வசனம் பாது? அதான் அல் யௌம் அக்மல்து லகும். அப்போ உமர் என்ன சொன்னாங்க, அது ஒரு பெருநாள் இல்லை, எங்களுக்கு 2 பெருநாள் அன்றைக்கு. ஏனென்றால் அந்த ஆயத்து இறங்கிய தினம் அரஃபாவுடைய நாள் பெருநாள், அந்த ஆயத்து இறங்கிய நாள் ஜும்மாவுடைய நாள் பெருநாள். அப்புறம் எங்களுக்கு 2 பெருநாள்ப்பா, நாங்கள் 2 பெருநாள் கொண்டாட சொன்னாங்க. இப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த நாள் ஹாஜிகள் அங்கே அல்லாஹ்வுடைய தர்பார் இருக்கின்றார்கள். அன்றைய தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்றைய தினத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள். துல்ஹஜ் மாதத்தின் ஒவ்வொரு நாள் நோன்பு சிறப்பு. குறிப்பாக அரஃபா நாள் நோன்பு வைத்தால் 2 வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுது. சென்ற ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுது, வரக்கூடிய ஒரு வருஷத்தின் பாவம் மன்னிக்கப்படுது. சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதா. அன்றைய ஒரு நாள் நீங்கள் நோன்பு வைத்தால் 2 வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுது சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அரஃபாவுடைய நாளுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து அன்றைய நாளில் அதிகமாக நல்ல அமல் செய்வதற்கும் குறிப்பாக நோன்பு வைப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அடுத்து 10வது நாள், அதைவிட சிறந்த ஒரு நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய தினத்திலே எல்லா அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு அமல் அதுதான் குர்பானி கொடுப்பது. வசதி உள்ளவர்கள் ஒரு ஆட்டை கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 7 பேர் பங்கு சேர்ந்து மாடு அல்ல ஒட்டகம் கொடுக்கலாம். கடமையானவர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கடமை யார் மீது கடமை? சுருக்கமாக சொல்றதா இருந்தால், யார் மீது ஜகாத் கடமையா இருக்கிறதோ அவங்க கொடுக்கிறது கடமை. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதா இருந்தா, 612 கிராம் வெள்ளி யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லது அந்த அளவுக்குரிய பண வசதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தவர் சொன்னா அவரிடத்திலே வசதி இருந்தும் கூட ஜகாத் கடமையாக இருப்பவர் கொடுக்கணும். அப்போ கடமையா இருந்தும் கூட குர்பானி கொடுப்பது கட்டாயம் கடமையா இருந்தும் கூட அவர் குர்பானிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், குர்பானி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க ஈத்காவுக்கு வர தேவைப்பா அப்படின்ட்டாங்க. வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நீங்க ஈத்காவுக்கு வராதீங்க, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ வசதி உள்ளவர்களும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். வசதி இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பணம் இருக்கு, குர்பானி கொடுக்குற அளவுக்கு கொடுத்தா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்றைய தினத்தில் எல்லா அமல்களிட அல்லாஹ்வுக்கு பிரியமானது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி பிரானுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை வழங்கப்படுகிறது. அந்த குர்பானி பிரானில் இருந்து நீங்கள் அறுக்கின்ற பொழுது ரத்தம் சொட்டுகின்றது அல்லவா, அந்த ஒரு துளி ரத்தம், முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்.
அப்போ அவங்க கீழே ஒழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம அமல் அல்லாட்ட போயிடுது. அந்த அளவுக்கு மிக விருப்பமான அல்லாஹ் பிரியமான அமல் தான் குர்பானி கொடுப்பது. குர்பானி அந்த குர்ப் என்றால் நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம். எல்லா அமல்களும் அல்லாஹ் நெருக்கத்தை கொடுக்கு. ஆனால் இன்றைய தினத்தில் கொடுக்கக்கூடிய குர்பானி என்ற இருக்கிறதே இது மிக மிக நெருக்கத்தை கொடுக்கின்றது. ஆகவே 9வது நாள் அரஃபான நோன்பு வைப்பது, 10வது நாள் நேசனங்க குர்பானி கொடுப்பது. அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9லிருந்து பிறை 13 வரை உள்ள நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீன்னு சொல்லுவாங்க. ஐயாமு தஷ்ரீ அப்படி சொன்ன அர்த்தம், பிறை 9 ஃபஜ்ரில் இருந்து பிறை 13 அசர் வரைக்கும் உள்ள 5 நாள் இருக்கிறது. இதில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஒரு தடவை சொல்றது கண்டிப்பாக சொல்லணும். 3 தடவை சொல்றது புஸ்தக விரும்பத்தக்கது. அப்போ பிறை 9 அரஃபா இருக்குல்ல, பிறை 9 ஃபஜ்ரிலிருந்து பிறை 13 அசர் வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பிறகும் ஜமாத்தா தொழுதான சொல்லணும், தனியா தொழுதான சொல்லணும். ஆண்கள் தொழுதான சொல்லணும், பெண்கள் வீட்டில் தொழுதான சொல்லிக்கணும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு. இந்த 5 நாட்கள். அதே மாதிரி குர்பான் நாட்கள் இருக்கிறது. இது வந்துட்டு பிறை 10 தொழுகை முடிந்த பிறகு, ஈதுடைய தொழுகை முடிந்ததிலிருந்து 10, 11, 12 மகரிப் முன்னாள் வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னபடி இந்த பயான் தலைப்பினாங்க அல்லாஹ்வுக்கு பிரியமான நாட்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்ல அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நல்லோர் கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.